பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வேத வார்த்தைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஈசாக்கை குறித்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த ஆசீர்வாதம், இந்த 100 மடங்கு பலன் மற்ற ஜனங்களுக்கு, பெலிஸ்தீர்களுக்கு பொறாமை கொண்டது, பொறாமை எழுப்பினது. அவன் வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். ஆட்டு மந்தைகளும் அநேக பணிவடைக்காரர்களும் இருந்தபடியினால பெலிஸ்தீர்கள் அவன் மேலே பொறாமைப்பட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கண்டு அநேகர் பொறாமைப்படலாம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் பொறாமைப்பட்டு, நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஈசாக்கை அவர்கள் வெறுத்தார்கள், ஈசாக்கை துரத்தினார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கூட உங்களுக்கு நேரிடலாம். உங்களுடைய வளர்ச்சியை கண்டு, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு இன்றைக்கு அநேகர், நீ எங்களை விட்டு போய்விடு, நீ எங்களை காட்டிலும் பெரியவனாயிருக்கிறார், பலத்தவன், மிகவும் பலத்தவனானாய், அதனால நீ என்ன பண்ண, எங்களை விட்டு போயிரு அப்படின்னு சொல்றான். ஆனால் இதில் ஈசாக்கு இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்னா, தேவன் ஈசாக்கோடு இருக்கிறபடினால அவன் தொடர்ந்து தன் தகப்பன் வெட்டின கிணறுகளை மீண்டும் அவன் வெட்டினான். ஆமென், அல்லேலூயா. அதை பெலிஸ்தர்கள் மூடினார்கள் பொறாமை கொண்டு. ஆனால் மீண்டும் பாருங்க, அவன் அந்த துறவுகளை